ஆனால் ஆக்சுவலி இங்கே நிறுத்தக்கூடாது. ஓ கைஸ், ஆக்சுவலாக இப்போ இங்கே இறங்குற இடம் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது. இப்போது ஃபுல்லாக ஆஃபில் தான் வச்சு ஓட்டிகிட்ருக்கோம். அக்கா சாப்பிட என்ன இருக்குக்கா? இட்லியா? இட்லி. தேங்க்யூ சார். தேங்க்யூ கைஸ். ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி கிளம்ப போகிறோம். செக் அவுட்டு. ஸோ ஊட்டி ட்ரிப்புக்கு இதோட அடுத்த தடவை வந்தால் தான் என்ன அந்த அட்வென்ச்சருக்கெலாம் போகணும். வந்து பிரயோஜனமாக என்ன பண்ணேன்னு பார்த்தா ஊட்டியில் சாப்பிட்டு தூங்கணும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே பண்ணலை. அடுத்த தடவையாவது ஏதாவது உருப்படியாக தான் பண்ணலாம். செக் அவுட்டுக்கு எவ்வளோ காசு கேட்க போகிறாங்கன்னு தெரியல. லெட்ஸ் see. ஏன்னா ஒரு நாள் ஸ்டே தான் பிளான் பண்ணி வந்தோம். அதான் 2 நாள் ஆயிடுச்சு. பட் ரொம்ப சூப்பர் ரூம் இது. ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் ட்ரை பண்ணணும். ஆமாம், ஆஃபீஸ் ரூமுக்கு வந்தாச்சு. ஐயோயோ சார், அந்த படியில் ஏறினாலே நல்லா மூச்சு வாங்குது. ப்ரோ செக் அவுட் ப்ரோ. அமௌண்ட் சார் வராரா? ஓகே. சார் ஒரே ஒரு ஃபுட். ஒரு ஃபுட். ஆமாம், நேற்று ஆமாம் ஒரு ஃபுட்டு தான். 4 சப்பாத்தி ஒரு கோபி மஞ்சள். அதுதான் சார். அப்புறம் டீ மட்டும். 2400. 2400. ஓகே. ஸ்கேன் பண்ணிட்டு இல்லை நம்பர் சொல்கிற போட்டுருங்களே. ஓகே. 94884. ஒரு நிமிஷம். ரவி. ஓகே. 2400. தேங்க்யூ சார். ரூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரோம். இங்கே அது எல்லாமே ரூம்ஸ் தான் இல்லை சார்? அது வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்கிற மாதிரி, 6 பேர் இருக்கிற மாதிரி, 4 பேர் இருக்கிற மாதிரி, அப்படி ஒவ்வொரு ரூமும். ஓகே. நான் கால் பண்ணது உங்களுக்கு இல்லைங்களா? அவருக்கு வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகே. இல்லை, எனக்கு உங்கள் நம்பர் கொடுங்க சார். 94884. ஒரு நிமிஷம். 94 884 830 33. இப்போ நீங்கள் அமௌண்ட் அமைச்சிங்களா? அந்த நம்பர் ரவி தானே சார்? ஓகே. யூடியூப்ல என்னோட நம்பர் வரும் உங்களுக்கு. அப்படிங்களா? ஓகே. தேங்க்ஸ். தேங்க்யூ கைஸ். நம்ம ஊட்டியிலேருந்து கிளம்பிட்டோம். சாரி, ஊட்டின்னு சொல்ல பாருங்க. நம்ம ரெசார்ட்லேருந்து கிளம்பியாச்சு. ஸோ ரூம் செக் அவுட் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே இப்போது எத்தனை மணி? ஓகே, 9:45 தான் ஆகுது. ஸோ இங்கேருந்து கோயம்புத்தூர் போயிட்டு, கோயம்புத்தூரில் 3 o'clock எனக்கு பஸ் இருக்குது. ஸோ அந்த 3 o'clock போயிட்டு நம்ம பஸ்ஸில் ஏறி சென்னை போக வேண்டியதான். ட்ரிப்பு ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. இது ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் பைக் ரைட். நீங்களும் வந்து யாராவது வந்தீங்கன்னா பெரிய வண்டி எடுத்துகிட்டு வராங்க, சின்ன வண்டியில் வாங்க. அப்போ தான் வந்து ஸ்லோவாக போகணும்னு தோணுது. ஏன்னா பெரிய வண்டினா ஃபாஸ்ட்டாக போகணும்னு தோணும். ஃபாஸ்ட்டாக போனால் உங்களால் அந்தளவுக்கு இந்த பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. அது எனக்கு தெரியல எப்படின்னு. பட் இந்த இடத்துக்கு ஸ்லோவாக வர்றது ரொம்ப சேஃப். ஸோ அதுக்கு சின்ன வண்டி சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம மேலே வரும்போது தான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டுற மாதிரி இருந்தது. இப்படி கீழே ரிட்டர்ன் இறங்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்மூத்தாக இருக்குது. ஒன்றுமே தெரியல, அப்படியே அழகாக போகுது வண்டி. ஆஃப் பண்ணியே ஓட்டலாம் போல், அந்த அளவுக்கு இருக்குது. வரும்போது மேலே வரும்போது மேப் பார்த்துட்டே வந்தோம். ஸோ ரூட் கரெக்டாக இருந்தது. இப்போ கீழே இறங்கும்போது மேப்பே போடலாம், அப்படியே ஒரே ரோடாக நேராக போயிட்டே இருக்கேன். ஸோ கொஞ்சம் தூரம் தாண்டினதுக்கப்புறம் மேப் போடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பக்கம் 2 ரூட் இருக்குது. ஒன்று கோயம்புத்தூர் ஸ்ட்ரெயிட்டாகவும் போகலாம், அப்படி இல்லைன்னா கோத்தகிரி ரூட்டும் வருமா. ஸோ 2 ரூட்டு ஜாயின் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் தூரம் போய் மேப் போட்டுக்கிறது ரொம்ப சேஃப். அப்படி எந்த ஊருன்னு தெரியல, ஏதோ கண்டான்மெண்ட் போர்டுலாம் நிறைய வருது. ஸோ அங்கே போய் பார்க்கலாம். நம்ம ஊரில் பதனி விற்பாங்க வெயிலுக்கு. பட் ஆனால் இந்த ஊர்லேயுமே பதனி எங்கே பார்த்தாலுமே இருக்குது. ஆக்சுவலாக கோல்ட் ஆச்சு. இறங்குற இடத்துல இங்கே ஏதோ பகாசுரன் மலைன்னு இருக்குது. பட் ஆனால் பசி பயங்கரமாக எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுனா ஸ்ரீ சபரிஷ் மெஸ், வெஜ் அண்ட் நான்வெஜ். அம்மா அக்கா சாப்பிட என்ன இருக்குக்கா? இட்லியா? இட்லி தோசை. வெஜ்ஜாக்கா? வெஜ் தான். ஓகேக்கா. நான்வெஜ்ல அது இல்லையாக்கா? லேட் ஆகுமா? ஓ ஆம்லேட் இருக்கு. ஓ சரிக்கா.
வாவ் கைஸ், ஆக்சுவலாக இப்போ இங்கே இறங்குற இடம் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது. அப்படியே ஒரே பனிமூட்டமாக ஒரே மிஸ்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஐயோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வண்டி நான் வந்து இப்போது ஃபுல்லாக ஆஃபில் தான் வச்சு ஓட்டிகிட்ருக்கோம். செம்ம சூப்பராக இருக்குது. வண்டி இன்ஜின் ஆஃபில் இருக்குது. பட் ஆனால் கீழே இறங்குறோன்றதுனால அப்படியே அந்த 30 கிலோமீட்டர்ஸ் ஸ்பீட்லேயே போகுது வண்டி. ஸோ ஏறும்போது மட்டும்தான் கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குது. இறங்கும் போது எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படியே ஸ்மூத்தாக சாஃப்டாக போகிற வண்டி. நீங்களும் வண்டி எடுத்து வந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருக்கு. இங்கே ஏதோ பக்கத்தில் அருவி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படியே தண்ணி கொட்டுற சத்தம் கேட்டுலாம் டோர் இருக்குது. ஆனால் ஆக்சுவலி இங்கே நிறுத்தக்கூடாது, டேஞ்சரஸான பிளேஸ். போர்டு போட்டிருக்காங்க இங்கே ஸ்டாப் பண்ணக்கூடாது. பட் இங்கே அங்கங்கே போகிற இடத்துல அங்கங்கே அருவி இருக்குது. அதோட சவுண்டு தான் நல்லா கேட்குது. ஓவர்டேக்லாம் பண்ணுறாங்க இங்கே. ஆக்சுவலாக இங்கே ஒருத்தருக்கு முன்னாடி ஒருத்தர் வர்றதே கொஞ்சம் சேஃப்னு. ஓவர்டேக்லாம் பண்ணி ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா ரொம்ப ரோடு கேர்வாக இருக்குது, அதனால் கொஞ்சம் பார்த்து தான் திரும்பணும். ஆனால் இங்கே அடிக்கடி குரங்குங்க தான் கொஞ்சம் நிறைய உள்ளே வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் பார்த்து ஓட்டுறோம், ஏன்னா வண்டிக்கு நடுவில் வந்து விழறா மாதிரி வருது. நம்ம கொஞ்சம் சேஃபாக ஸ்லோவாக போகிறது ரொம்பவே சேஃபுங்க. இங்கே ஃபாஸ்ட்டாக போனால் தான் சடனாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. மற்றபடி இங்கே பாருங்க ஃபுல்லாக படுத்துட்டு இருக்காங்க ரைட்டில், ஃபேமிலியோடு இருக்காங்க. பட் இந்த குரங்குங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்க தான் அதிகமாக இருக்குது. மேலெல்லாம் குரங்குங்க சுத்தமாக இல்லை. ஹைட்டாக ஊட்டி மேலெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு குரங்கு கூட நான் பார்க்கல. கைஸ், ஆக்சுவலி மேலே ஏறி போகிறத விட இறங்கி வர்றது சூப்பராக இருக்குது ட்ரைவ் பண்ணுறதுக்கே. மறக்காமல் வந்து இந்த ட்ரைவ் வரீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்மெட் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா வந்து போலீஸ் வந்து அங்கங்கே செக் பண்ணுறாங்க செக் போஸ்ட்டில். ஹெல்மெட் இல்லைன்னா 1000 rupees ஃபைனு கன்ஃபார்ம். ஊட்டி மலையிலேருந்து இறங்கியாச்சு. இப்போ மேட்டுப்பாளையம் வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து அப்படியே கிளைமேட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அங்கே ஃபுல்லாக கோல்டாகவே இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெயில் நல்லா தெரியுது, சரியான வெயில். ஏரியா பார்த்தீங்கன்னா காரமடை இதை தாண்டி போயிட்டுருக்கோம். இன்னும் எப்படி ஒரு 1/2 hour மேலே ஆகும்னு நினைக்கிறேன் கோயம்புத்தூர் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா பஸ்ஸு 3 மணிக்கு இருக்குது. ஸோ இப்போது போயிட்டு ரெஸ்டாரண்ட் ஏதாவது லாட்ஜில் அந்த மாதிரி ரெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம சென்னை கிளம்ப வேண்டியதான். இப்போது ஃபாஸ்ட்டாக போகிறாரு. பெரிய நாயக்கம்பாளையம் வந்துட்டோம். இன்னும் வந்து ஒரு 20 minutesல கோயம்புத்தூர் காந்திபுரம் ரீச் ஆகிடுவோம். ஆக்சுவலாக காந்திபுரமில் தான் நமக்கு ஒரு லாட்ஜ் இருக்குது. அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு 3 o'clock பஸ் ஏற போகிறோம். ஸோ இந்த ட்ரிப்பு செம்ம ஜாலியாக இருந்தது. மேபி ஆனால் நிறைய இடத்த நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இந்த ட்ரிப்பில் வந்து நிறைய இடம் போய் வீடியோ எடுக்கலாம்னு நினச்சா பார்த்தா ஊட்டியோட கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுறதுலேயே பாதி நேரம் போயிடுச்சு. ஸோ எதையுமே வெளியில் பெருசாக எந்த இடங்களையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஏன்னா நான் தங்கின ரெசார்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கரெக்டாக 1 மணி ஆகுது மதியம். ஸோ 3 hours ட்ராவல். கரெக்டாக நம்ம இப்போது இந்த ஏரியா பேர் வந்து பார்த்திங்கன்னா காந்திபுரமுக்கு, கோயம்புத்தூர் காந்திபுரமுக்கு கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் பிஃபோரில் இருக்கும். ஸோ 1 hour வந்துட்டோம். ஸோ ஸ்லோ ஸ்பீட் 40-50 இதிலே போனால் ஊட்டிக்கு 3 மணி நேரத்தில் போயிடலாம். ஸோ ஓவராலாக இந்த ரைடு செம்ம சூப்பராக இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ நல்லா இருப்பாங்க. ஆக்சுவலாக நமக்கு இந்த இடத்துல தான் பஸ்ஸு, தமிழ்நாடு ஹோட்டல் தமிழ்நாடு. ஸோ இங்கே தான் சென்னை போகிற பஸ்லாம் வருமா. ஸோ வந்தாச்சு, ஃப்ரெண்டுக்கிட்ட பைக்கை கொடுத்தாச்சு. ஸோ இன்னும் 2 மணி நேரம் இருக்குது கைஸ். எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஹோட்டலில் போய் எதாவது சாப்பிடுவோம் முதல்ல. இங்கே ரூம்ஸ்லாம் இருக்கான். ஆனால் எனக்கு என்னென்னா, நான் இப்போ இருக்க டயர்டுக்கு நான் படுத்தேன் அப்படின்னா எப்போ எழுந்துப்பேன்னு எனக்கே தெரியாது. என்னை யாராவது ஒருத்தர் எழுப்பணும். ஸோ அதனால் அது ரிஸ்க்கு. நான் வண்டியை மிஸ் பண்ணிடுவேன். ஸோ அதனால் போய் முதல்ல சாப்பிட்டுட்டு, சாப்பிட்றதுக்கே ஒரு 1 மணி நேரம் ஆக்க முடியுமான்னு பார்க்கலாம். முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறமா ஏதாவது ட்ரை பண்ணுவோம். அப்புறம் என்னன்றது அப்புறம் யோசிக்கலாம். முதல்ல ஃபஸ்ட்டு 1 ஹவருக்கு வெளியே பார்ப்போம். ஹோட்டல் சூப்பராக இருக்குது. ஏசி போல் இருக்கா? ஏசியே தான் பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த இடமே ஏதோ
இங்கேயே அப்படியே சாப்பிட்டு இங்கேயே படுத்துடலாம் போல, அந்த அளவுக்கு இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட். சூப்பராக இருக்குது. வந்தாச்சு கைஸ், கூட்டிகிட்டு இருக்க சூப்பராக முடிஞ்சது. நல்லா ரயில் இன்ஜினுக்கு கறி அள்ளி போட்டோமா. Oh my god. சென்னை பார்த்துட்டேண்ணா. பஸ் 310 பஸ் தானே இது? 310 பஸ். அண்ணா கௌதம்ண்ணா. கௌதமா? ஆமாண்ணா. கௌதம் ராஜா? கௌதம் ராஜ்ண்ணா. கௌதம் ராஜ். ஃபோன் நம்பர் லாஸ்ட் ஃபோன் நம்பர் 35 முடியும்ண்ணா. LB3. LB3 அண்ணா. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. டிக்கெட் எடுத்து அங்கே போயிட்டாங்க. பஸ்ஸில் ஏரியாச்சு. ஸ்க்ரீன்லாம் இருக்குது. சரி அப்படி. ஓ அப்படியா? ஏன் லீவு டிஃப்ரெண்ட்டாக போட்டுமா என்ன? எக்ஸ்ட்ரா பிஃபோராக கிளம்புறியா? ஓ ஓகே ஓகே.